வழக்கில் விடுவிக்க கோரிய மனுவை தற்போது விசாரிக்க முடியாது என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், நீதிமன்றம் இதனை சொல்வதற்கான காரணம் என்ன? ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் ஜூலை மாதம் 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இவர் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டவர், குற்றம் சாட்டப்பட்டவர்களாக பார்க்கக்கூடிய அஞ்சலை, பொற்கொடி மற்றும் மலர்கொடி ஆகியோர் இந்த வழக்கில் இருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் என்று அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அவர்கள் இவர்களை தற்போது விடுவிப்பதற்கான சூழல் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் குறிப்பாக இந்த வழக்குல பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் 27 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய குற்றவாளியாக சம்போ, செந்தில் உள்ளிட்டவர்கள் தலைமறைவு குற்றவாளியாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் இன்னும் வழக்கறிஞர்களை நியமித்துக் கொள்ளாமல் தங்களுக்கு பணம் இல்லை, தங்களுக்கு அதற்கான சூழல் இல்லை, அதனால் நாங்கள் வழக்கறிஞர்களை நியமிக்காமல் இருக்கிறோம் என்று சொல்லி வருகிறார்கள். இது போன்ற சூழல்களால் வழக்கு தாமதமாகிறது. அதனால் முதலில் நீங்கள் வழக்கறிஞர்களை நியமிங்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் இருக்கிறார்கள். அதனால் வழக்கை தாமதப்படுத்தும் நோக்கில் இருக்கிறது என்று குற்றம் சாட்டிய நீதிபதி அவர்கள் தற்போதைய சூழலில் இவர்களை இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க முடியாது என்று கோரி இந்த வழக்கை ஜனவரி 10ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.